ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு செட்டிநாடு ஆன்டிக்ஸ்லேருந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான குமிழ் சம்படம். இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு மேம் வந்து ஸ்பெஷலாக கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி லிட்டு போட்டு. பட் எனக்கு வந்து இந்த மாதிரி லிட்டில் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஸோ கிடைக்குமா அப்படின்னு டவுட்டில் தான் இருந்தேன். ஆனால் அதே மாதிரி சேம் ப்ராடக்ட் கிடச்சிருச்சு. பார்த்தது எனக்கே ஹாப்பியாக இருந்தது. எப்படி அதே மாதிரி ப்ராடக்ட் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு. இது வந்து டின் கோட்டிங் கொடுக்கல. டின் கோட்டிங் இல்லாமல் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம பாலிஷ்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா பாலிஷ் பண்ணால் வெளியே ஆக்சுவலாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, உள்ளேயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வாஷ் பண்ணாலே போதும். ஸோ இதுக்கெலாம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு டின் கோட்டிங் வேண்டாம். ஏன்னா இதுவே நல்ல நல்ல கண்டிஷனான ப்ராடக்ட். இது வந்து அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அன்யூஸ்டு ப்ராடக்ட் தான். இதுக்குமே டின் கோட்டிங் கொடுக்கல. இதோட கெப்பாசிட்டி 1 லிட்டர் 1 கேஜி கெப்பாசிட்டி அந்த மாதிரி இருக்கும். குமிழுமே ரொம்ப பிக் சைஸாக இருக்குது. 2 ப்ராடக்ட்டுக்குமே முன்னாடி பார்த்ததுக்கும் அப்படி தான் இருந்தது. இல்லை, அந்த மேம் கேட்ட மாதிரியே கிடச்சிருச்சு. பார்க்குறப்போ எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இவ்வளோ சீக்கிரமாக அதே மாதிரி ப்ராடக்ட் வந்து கிடச்சிச்சு அப்படின்னு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறதும் ஒரு குமிழ் சம்படம் தான். இந்த குமிழ் சம்படத்தோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 400 ml. இதுக்கு வந்து டின் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக பார்க்குறப்ப யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இல்லை, பட் ஆனால் நல்ல கண்டிஷனில் இருக்குது. இதில் வந்து நம்ம க்ராசரி ஐட்டம் ஒரு 400 mlக்கு நம்ம வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக லிட்டு வந்து ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணோம், அப்போ தான் க்ளோஸ் ஆகும். எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. எல்லாமே இது வந்து அன்யூஸ்டு ப்ராடக்ட். பார்த்தாலே தெரியும். இதுக்கு டின் கோட்டிங் கொடுக்கல. இந்த மாதிரி க்ராசரி ஐட்டம் ஃபில்அப் பண்ணி வச்சுக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து டின் கோட்டிங் வந்து நெசசரி கிடையாது. ஏன்னா இது வந்து நம்ம ஹாட்டாக ஒன்றும் நம்ம ஃபில்அப் பண்ண போகிறதில்ல. ஸோ கண்டெய்னர் ஸ்டோரிங் தான். அதனால் டின் கோட்டிங் ஆல்ரெடி அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவசியம் இல்லை. இதுவும் அதே மாதிரி தான். இப்போ நான் காட்டுறது இது நல்ல டின் கோட்டிங் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அன்யூஸ்டு ப்ராடக்ட், யூஸ் பண்ணவே இல்லை. இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து செட்டாகவும் வாங்கிக்கலாம், இல்லை சிங்கிளாகவும் வாங்கிக்கலாம். எல்லாமே 400 grams கெப்பாசிட்டி தான். ஒரே யூனிஃபார்மாக இருக்குது. இந்த ப்ராடக்டில் டின் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. கண்டிஷன்லாம் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இதுவும் 400 கெப்பாசிட்டி தான். 400 grams டின் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஏன்னா குமிழ் எல்லாமே இப்போ வந்து ரொம்ப கம்மியான அவைலபிலிட்டி தான். இதுக்கப்புறம் கிடைக்குமான்னு தெரில. இது நெக்ஸ்ட் ஆப்பிள் தொக்கு. இது ஸ்மால் சைஸ். இதுவும் 400 to 1/2 லிட்டர் கெப்பாசிட்டி தான் ஹோல்ட் பண்ணும். இது பார்க்குறப்ப க்யூட்டாக இருந்ததுன்னு நான் பர்ச்சேஸ் பண்ணி, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். கேப் எல்லாமே கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சு க்ளோஸ் பண்ணால் தான் க்ளோஸ் ஆகும். கண்டிஷன் எல்லாம் நல்லாயிருக்கு. பட் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறப்ப கரெக்டாக க்ளோஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் இது வந்து ஆயில் கண்டெய்னர். நம்ம வந்து கோயிலுக்கு போகிறப்ப நல்லெண்ணெய் வந்து இதில் ஊற்றி எடுத்துகிட்டு போகலாம். இதோட கெப்பாசிட்டி வந்து 300 ml பிடிக்கும். நல்லெண்ணெய் வந்து நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறப்ப ரொம்ப ப்யூராக இருக்கும்.
அங்கே கோயிலில் கொடுக்குற எண்ணெயை விட நம்மளே வீட்டிலே செக்கு நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு போனால் ரொம்ப நல்லது. ஒரு ஒரு 6 to 7 விளக்கு ஏற்றலாம் ஊற்றி. இதுவும் அதே மாதிரி தான். இதில் ஒரு இதில் ஆயில், ஒரு இதில் கீ, நெய், நல்ல பசு நெய் ஊற்றி எடுத்துகிட்டு போகலாம். நெய் விளக்கு போடணும் அப்படின்னா வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போகிறது வந்து நம்ம பியூராக இருக்கும் கீ எல்லாமே. ஸோ அதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். 2 செட்டாக வாங்கிக்கலாம், இல்லைன்னா சிங்கிளாக வாங்கிக்கலாம். செட்டாக வாங்கினீங்கன்னா ஒரு இதில் ஆயில், ஒரு இதில் கீ எடுத்துகிட்டு போகலாம் கோயிலுக்கு போகிறப்போ. இது வந்து நல்லா க்யூட்டாக இருக்குது. ரெண்டுமே ஒரு 6 to 7 சின்ன விளக்கு ஊற்றி ஏற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு வால் ஹேங்கர். இது ஒரு பிளேட்டில் நல்லா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பிராஸ் பிளேட்டில் எவ்வளோ நல்லா டிசைன் கொடுத்துருக்காங்க. 2 பேர்ட்ஸ் ட்ரீயில் இருக்க மாதிரி. பின்னாடி வந்து இது வந்து ஆணியில் மாட்டுற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஹோல்ட் பண்ணுறது. இது டெக்கரேஷன் பர்பஸ் வீட்டில் மாட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும். 3 பேர்ட்ஸ் இருக்குது. இது ட்ரீ பிரான்ச்சில் உட்காந்துருக்க மாதிரி நல்ல பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப லுக்காக இருக்குது. அது வாஷ் பண்ண போகாது அந்த பெயிண்டிங். நெக்ஸ்ட் இது ஒரு டீ கூடு. இந்த டீ கூடு வந்து வர மிளகாலாம் இருக்குல்ல, ரெட் சில்லி, அந்த மிளகா வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த காலத்தில் அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 1 kg நீங்கள் மிளகா வாங்கி இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பிக் சைஸ் இது. இதில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா எந்த பூச்சிலாம் உள்ளே போகாது. நல்ல ஏர்டைட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இது ஒரு டீ கூடு. அந்த மிளகா கண்டெய்னரும் டீ கூடு தான், இதுவும் டீ கூடு தான். இது வந்து க்ராசரி பாக்ஸ். இது எல்லாமே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக அன்யூஸ்டு ப்ராடக்ட் இது. இது வந்து ஒரு 300 ml ஸ்டோர் பண்ணோம். நீங்கள் கடுகு, உளுந்து, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. நம்ம கிச்சனில் வைக்கிறப்போ நிறைய பிளேஸை வந்து ஆக்குபை பண்ணாது. ரொம்ப காம்பேக்டாக, வுட்டுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. டீ குட்டு இங்கேருந்து பிக்சர்லேருந்து பார்க்குறப்போ உங்களுக்கு அங்கங்கே ஒயிட்டாக தெரியுதுல்ல, அதெல்லாம் டேமேஜ் கிடையாது. அது வந்து அந்த ப்ராடக்டோட லுக்கே அதுதான். அதனால தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். நல்ல கண்டிஷன், நல்ல வுட்டு. இது நல்லா இதெல்லாம் நான் மாற்றி மூடிட்டேன். திருப்பி மூடணும். இந்த மாதிரி தான் கரெக்டாக இருக்குது. எல்லாத்துலேயுமே நேம் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு வெஜிடபிள் கண்டெய்னர். இந்த வெஜிடபிள் கண்டெய்னரும் டீ குட்டு தான். அதுலேயே எவ்வளோ நல்லா டிசைன் போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம வந்து ஆனியன், அப்புறமேட்டு பொட்டேட்டோ, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, கிழங்கு எல்லா வெரைட்டியும் இதில் வச்சுக்கலாம். இதில் வந்து இந்த கிச்சனில் வந்து நைட் டைமில் வந்து இன்செக்ட்லாம் நிறைய வரும். காக்ரோச், இல்லைன்னா லிசார்டு, இதெல்லாம் நம்ம தூங்கினதுக்கப்புறம் எந்த பூச்சி வந்து நம்ம வெஜிடபிள்ஸில் இருக்குதுன்னு தெரியாது. ஏன்னா ஓப்பனில் தான் இருப்பாங்க. இப்போ இதில் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த இன்செக்டும் உள்ளே போகாது. இதில் நல்லா கேஜ் போட்டிருக்காங்க. வெளியே இருந்து பார்க்குறப்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். இன்செக்ட் போக வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு க்ளோஸ் டைட்டாக இருக்குது. நீங்கள் இதை வாங்கி 1 kg 2 kg அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் வெஜிடபிள்ஸ். அப்படி இல்லைன்னா நான் எல்லாமே ஒன்றா கூட போட்டு வச்சுக்கலாம். இது வந்து வுட்டு வந்து நிறைய வுட்டை வந்து சேர்த்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இது கனெக்ஷன் தான். ஏன்னா நிறைய பேர் நினச்சிக்க கூடாது இது டேமேஜாக இருக்குன்னு. ஸோ இது எல்லாமே வுட்டு வந்து 2-3 வுட்டில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கனெக்ட் பண்ணியிருக்கப்போ அந்த கேப் தெரியும். அதில் இன்செக்ட்லாம் ஆனால் போகாது.
இங்கே இந்த வுட்டுமே 2, 3 பாக்ஸ் வச்சு கனெக்ஷன் தான் இதெல்லாம். ஏன்னா நிறைய பேர் இது டேமேஜ் அப்படின்னு நினச்சிக்க கூடாதுல்ல, அதனால தான் இதுலேயே மென்ஷன் பண்ணுறேன். வுட்டு வந்து மேக் பண்ணுறப்ப ஒரு சிங்கிள் வுட்டில் அவங்க மேக் பண்ணல, டீக் வுட்டு தான். பட் மேக் பண்ணுறப்போ எல்லா இதுவும் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதனால அவங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியும். நெக்ஸ்ட் இது ஒரு டீக் வுட்டு. இதை நீங்கள் வந்து கேஷ் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்பைஸ் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மல்டியாக யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம என்ன ப்ராடக்ட் வேணாலும் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து உப்பு ஜாடி. ஆனால் இந்த உப்பு ஜாடி வந்து சேல்ஸ் கிடையாது, இது ஆக்சுவலாக ஓன் ப்ராடக்ட் இது. இந்த தான் சேல்ஸ். இது வந்து லிட்டு. நிறைய பேர் வீட்டில் வந்து அதோட லிட்டு, பீங்கானோட லிட்டு வந்து பிரேக் ஆகிருக்கும், இல்லை மிஸ் ஆகிருக்கும். இது வந்து அதுக்காகவே ஆன்டிக்கில் அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து தனியாக லிட்டு மட்டும் தனியாக அவங்களுக்கு கிடைக்கும். ஸ்மால் சைஸ்லேருந்து பிக் சைஸ் வரைக்கும் அவைலபிள். இது வந்து பிக் சைஸ். உப்பு ஜாடிக்கு வந்து லிட்டு. இது கரெக்டாக பொருந்தும். உங்கள் வீட்டில் இருக்க பிக் சைஸ், மீடியம் சைஸ், ஸ்மால் சைஸ் எல்லா சைஸ்லேயுமே இருக்குது லிட்டு. நெக்ஸ்ட் இது ஒரு வெத்தலை பெட்டி. நல்ல ஆன்டிக், இது ரொம்ப பிக் சைஸ். இது வந்து கேண்டில் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா சாம்பிராணிலாம் இருக்குல்ல, கம்ப்யூட்டர் சாம்பிராணி, அதை கூட இதில் வச்சுக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு டம்ளர் ஷேப்பில் உள்ள ஒரு ஃப்ளவர் வாஸ். இது வந்து ஒரு பிரான்ஸ் சொம்பு. அடியில் பாட்டம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். நீங்கள் இதை வந்து ஷோ பீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபில்டர், ஒரு பிக் சைஸ் ஃபில்டர், டின் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஹாட்டாக ஏதாவது பாயில் பண்ணுறப்ப, பொட்டேட்டோஸ் அப்படி இல்லைன்னா எக்கு ஏதாவது பாயில் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்பட்டால் டின் கோட்டிங் கொடுத்து பாலிஷும் பண்ணி தருவோம். இது வந்து ஒரு பிக் சைஸ் ஃபில்டர். அப்போல்லாம் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்திருப்பாங்க. ஸோ இது இப்போ வந்து கெஸ்ட்டு வீட்டுக்கு வரப்போ நீங்கள் ஒரு 10 மெம்பர்ஸ் கிட்ட இதில் ஃபில்ட்ரு போட்டு கொடுக்கலாம். இது வந்து டின் கோட்டிங் இதில் வரல, மோஸ்ட்லி நான் பார்த்ததில்ல டின் கோட்டிங். இது வந்து நல்ல கண்டிஷனாக இருக்குது, நல்ல பிக் சைஸ். வீட்டில் நிறைய பேர் கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா இதில் நம்ம போட்டு கொடுக்கலாம். 10 மெம்பர்ஸ் இல்லைன்னா 8 மெம்பர்ஸ் கிட்ட. நல்ல பிக் சைஸ். நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டெய்னர். இது வந்து ட்ரெயின் கண்டெய்னர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கேன். ட்ரெயின் மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்குல்ல, அதனால். நல்ல டின் கோட்டிங் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அன்யூஸ்ட் ப்ராடக்ட். இது வந்து ஏதாவது நம்ம வந்து இது டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கும், ஆனால் இது வந்து நம்ம எங்கேயும் கேரி பண்ணிட்டுலாம் போக முடியாது. ஸ்பேஸை வந்து நம்ம சர்வ் பண்ணிவிட்டு இதில் வச்சு க்ளோஸ் பண்ணி வைக்க ஈஸியாக இருக்கும். ஏன்னா எல்லாமே டின் கோட்டடு தான். ஒரு எல்லாத்துலேயுமே வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி அப்படியே டைனிங்கில் வச்சுக்கலாம். பிளேஸை வந்து நிறைய ஆக்குபை பண்ணாது. இந்த ப்ராடக்ட்ஸ்லேருந்து ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங்.
இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.